இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஒரு 20 வருஷ ஜேர்னியோட ஒரு தொடர்ச்சி இது. ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். 2வது உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க அந்த ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு நீங்க குடுத்த அந்த வரவேற்புல தான் இந்த படம் வந்து நல்லா பிக்கப் ஆச்சு. மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. நீங்க வேற, நான் வேற இல்ல. 15 வருஷம் ஜேர்னலிஸ்ட்டா நான் புதிய தலைமுறை ஆனந்த விகடன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அது அங்கேருந்து உங்க அந்த சீட்லேருந்து தான் நான் இந்த சீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அந்த 15 வருட இந்த ஜேர்னலிஸ்ட் ஒர்க்கு தான் வந்து இந்த படத்துக்கு வந்து எழுத எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அது ஒரு இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே உண்மையான விஷயங்களை வச்சு தான் நாங்கள் எழுதினோம். ஒரு என்னோட குருநாதர் வந்து எப்பவும் சொல்லுவார், புனைவில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ உண்மை இருக்கோ அந்த அளவுக்கு அது வெற்றி பெறும் அப்படின்னு. இந்த புனைவில் 90% உண்மை இருக்கு. ஒரு 10% தான் இதில் வந்து புனைவு அப்படிங்கிறதே இருக்கும். எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் உண்மையா, நிஜமாவே இந்த மாதிரிலாம் நடக்குமா, குழந்தைய கடத்தி கொண்டு போய் பணக்காரங்களுக்கு விற்பாங்களா அப்படின்னு. நேற்று சேலத்தில் ஒரு 6 பேர் கொண்ட ஒரு நெட்வொர்க்கை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து கடத்தி, பச்சை குழந்தைங்களை கடத்தி பணக்காரங்களுக்கு விற்கக்கூடிய ஒரு இவங்களை வந்து நேற்று கடத்தியிருக்காங்க. அதுதான் நம்ம படத்தில் நம்ம காட்டப்பட்ட அந்த விஷயத்துக்கான அந்த உண்மை அப்படிங்கிறது தான். ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமுமே, அந்த பாட்டி வந்து இன்னைக்கு எல்லாராலையும் கொண்டாடப்படுறாங்க. அந்த சாத்தூர் விஜயலட்சுமி அப்படிங்கிற அந்த நடிகை வந்து அவங்க அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. அந்த கேரக்டர் வந்து ஒரு ரியல் லைஃப் கேரக்டர். அவங்க ரியல் லைஃப் கேரக்டர்னா கடத்துறவங்க கிடையாது. நான் வந்து சினிமாவில் முதல்ல ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக்கு. எனக்கு அடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்கல. எனக்கு கிடைச்ச அனுபவங்களும் சரியில்லைன்னு நான் விட்டுட்டு வெளியேறிட்டேன். சினிமாவே வேண்டாம், இனிமேல் சினிமாவே வேலைக்காகுதுன்னு நான் வேலைக்கு போயிட்டேன் திரும்பியும். அங்கே நான் வந்து சந்தித்த ஒரு அம்மா வந்து டெய்லியும் எங்கள் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. முறுக்கு, சீடை, அதிரசம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. அந்த கேரக்டரை மனசில் வச்சு தான் நான் அந்த கேரக்டரே நாங்கள் உருவாக்கணும். அப்போ அந்த உண்மையான ஒரு கேரக்டர் வந்து ஸ்க்ரீனில் வரும்போது ஆடியன்ஸ் வந்து டக்குன்னு அதை வந்து எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் நாங்கள் அது கூட இதை ஆட் பண்ணோம்னா, எக்மோர் ஹாஸ்பிட்டல்லையும் கோசா ஹாஸ்பிட்டல்லையும் தொடர்ச்சியாக கட்டப்பையில் தான் வந்து குழந்தைங்களை வந்து கடத்துவாங்க அப்படின்னு நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் தான் அந்த கேரக்டரை வந்து நாங்கள் உருவாக்கணும். அப்புறம் அண்ணன் போஸ் வெங்கட் இருக்காரு, அவரோட கேரக்டர் வந்து ஒரு இடத்துல விசாரணை பண்ணுவாங்க. விசாரணை பண்ணும்போது அவரோட ஃபேமிலியை வச்சு பேசுவாங்க. அது வந்து ஆட்டோ சங்கரோட மரண வாக்குமூலம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதில் வந்து ஆட்டோ சங்கர் சொல்லியிருப்பாரு, அவரை வந்து அவர்கிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்கு அவங்க போலீஸ் வந்து அதை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அவங்க ஃபேமிலி வந்து பக்கத்து ரூமில் வச்சுட்டு இவங்க வந்து பேசுவாங்க. பேசும்போது அவர் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவார். இந்த மாதிரி இந்த படத்தோட எவ்ரி டீட்டெயில் வந்து ஒரு உண்மை சம்பவத்தோட தொடர்ச்சியாக தான் இதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு தான் அதனால தான் இது வந்து ஆடியன்ஸ் வந்து டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அன்றாட வாழ்க்கையில் தினம் பார்க்கக்கூடிய மனுஷங்க, தினம் பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை தான் நம்ம படமாக எடுத்திருக்கோம். இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து கதை இல்லைன்றாங்க. நம்மளை மாதிரி ஜேர்னலிஸ்ட் கிட்ட லட்சக்கணக்கான கதைகள் இருக்குது. ஜேர்னலிஸ்ட்டை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு அவ்வளோ கதைகளும் அவ்வளோ டீட்டெயிலும் வரும். தமிழ் சினிமா இயக்குநர்கள்கிட்ட நான் அதை தான் வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்ல ரைட்டர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க, நல்ல ஜேர்னலிஸ்ட் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அவங்கள உங்கள் படத்தில் நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்கள் படத்துக்கு வந்து இன்னும் கூடுதலான ஒரு மதிப்பும் நம்பகத்தன்மையும் உண்மைத்தன்மையும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் நெல்சன் சார், அவரு தான் என்னை வந்து தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்து எழுத வச்சாரு. நான் வேண்டாம், என்னை விட்டுருங்க, சினிமாவுக்கு எனக்கு செட் ஆகாது, என்னை விட்டுருங்கன்னு. இல்லை நீ தான் இந்த படம் பண்ணணும், என் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையை வச்சு அவர் என்னை அழைச்சிட்டு வந்து இது எழுத வச்சாரு. அந்த பாத்திரங்களுக்கும் அந்த காட்சிகளுக்கும் வந்து அதர்வா சாரும் நிமிஷா மேடமும் இவங்க எல்லாருமே வந்து உயிர் கொடுத்து அதை வந்து நான் பார்க்கும்போது நான் என்ன நினச்சி எழுதணும் அது எல்லாமே அது வந்திருந்தது. எனக்கு அது குறிப்பாக சில சீன்ஸ் எல்லாம் வந்து நான் ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக நான் எழுதியிருந்தேன். அதை வந்து அவங்க அப்படியே உள்வாங்கிட்டு நடித்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான படைப்புகளுக்கு வந்து தொடர்ச்சியாக மக்கள் ஆதரவு கிடைக்கணும். நிறைய திரைப்படங்கள் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு நம்புகிறேன். குறிப்பாக இந்த படத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, இந்த படத்தோட ஒவ்வொரு சீனையும் நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்லேயும் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
படம் ஃபஸ்ட்டு சீனில் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து ஒரு டாக்டர் அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்குறவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கப்புறம் ரமேஷ் திலக் வந்து அவரோட நண்பருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்படின்னு படத்தில் ஏதோ ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த உதவி அப்படிங்கிறது எப்போ வணிகமாவோ உள்நோக்கம் கொண்டதாவோ ஒரு சுயநலமானதாவோ மாறுதோ அப்பெல்லாம் வந்து அது கிரைமாக மாறுது. அதுதான் இந்த படத்து மூலமா நான் வந்து சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். என்னன்னா நம்ம இன்னைக்கு வந்து உதவி அப்படிங்கிறது பிஸ்னஸாக மாறிட்டு இருக்கு. நம்ம முன்னாடி லிஃப்ட் கேட்டுட்டு இருப்போம், இன்னைக்கு லிஃப்ட் அப்படிங்கிறது வந்து ரேபிடோவா மாறிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே அதை வணிகமாக மாத்திட்டு இருக்கோம். எல்லாமே வணிகமாக மாறிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் இருக்கோம் நம்ம. அப்போ ஒரு உதவி அப்படிங்கிறது அது ஆத்மார்த்தமா நேர்மையா இருக்கணும். அந்த உதவி அப்படிங்கிறது வணிகமா பிஸ்னஸா கிரைமா மாறுறது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறத தான் சொல்ல நினைச்சோம். இந்த படம் வந்து அந்த ஹியூமனிட்டியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட பண்ணோம். அது போய் சேர்ந்துருக்கு. ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரு பத்திரிகையாளனா ரொம்ப நன்றி. தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.